வாழ்க குருவில் வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்கமமாய் சூழ்ந்து நாம் உழிவதற்கு வழி நடத்தட்டுமாக என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நெறி சந்திரசேகர் ஐயா அவரும், இல்லைன்னா அம்மா இருந்தாலும் பாடலாம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையிணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க. குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவடிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தாள் களங்கங்கள் போக பெருங்கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்துள் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி நிலைய. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சாந்தி தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இனி பிறவி இல்லை வல்லார் அருள் என்ற தலைப்பிலே உள்ள ஒரு கவி. என்று இணை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எது நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் உடல் உயிரோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மையாச்சு. இன்று என்ற மனநிலையோ வள்ளற் பெருமானார் எந்த செயல் செய்யென்று உணர்த்துவாரோ அதுவே நன்று என கொண்டவற்றை நான் முடிக்கும் பெற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார். வள்ளல் பெருமானோடு மகர்ஷி அவர்களுடைய அறிவு இணைந்த நிலை இந்த அற்புதமான ஒரு கவி. இன்றைக்கு ராமலிங்க வள்ளல் பெருமானார் மகசுடைய உணர்விலே தன்னை வெளிப்படுத்தி இன்று முதல் 12 ஆண்டுகள் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அவரோடு ஐக்கியமானதாக மகர்ஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு குறிப்பாக இந்த கவியிலையும் எழுதியிருக்கின்றார்கள். வள்ளல் பெருமானுடைய அத்வைத தத்துவம், அருட்தொண்டு, இவை எல்லாமே மகர்ஷியுடைய கருத்தாக வெளிப்பட்டிருப்பதை நாம் பல கவிகளிலே பார்க்கலாம். எல்லா மகளுடைய சிந்தனை ஒன்று தானே, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதுதான் எல்லா மகளுடைய ஒரே சிந்தனை. அந்த மன விரிவு, அதாவது பகுத்தறிவு என்ற நிலையில இருந்து தொகுத்தறிவாக, இன்னும் சொல்லப்போனால் முற்றறிவாக, தொகுத்தறிவு என்றால் மனித குலம் மட்டும்தான், முற்றறிவாக பார்க்கின்ற போது எல்லா ஜீவன்களையும் இறைவனுடைய திருவடிவங்களாகவே மதிக்கின்ற பண்பு, அதன் துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற அன்புமிக்க கருணை வெளிப்படும். வாடிய போதெல்லாம் வாடினேனே என்று ஒரு பயிரை பார்த்து சொன்ன மகன் தானே வள்ளல் பெருமான். அப்போ ஒரு பயிர் வாடுகின்ற போதே அதனுடைய துன்பத்தை உணர்ந்து அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதே. அப்போ உயிர்கள் வாடினால் சும்மா இருக்க முடியுமா? எனவே தொண்டு வாழ்க்கை என்பதே மனிதனுடைய இயல்பு. அதுதான் இயற்கை நமக்கு அளித்த வாழ்க்கை முறை. எனவே மகர்ஷி அவர்கள் வள்ளலுடைய கருத்துக்களை ஏற்றதுனால அதே தொண்டு வாழ்க்கையை மையமாக கொண்டது மட்டுமில்லாமல் அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலே தான் மனவளக்கலை பயிற்சிகளை அணைத்தார். நேரடியாக தொண்டு மட்டுமே வாழ்க்கை என்றால் எத்தனை பேர் தன்னை அர்ப்பணிக்க முடியும்? உலக அமைப்பு, சமுதாய அமைப்பு, குடும்ப அமைப்பு, தனி மனிதனுடைய வினைப்பதிவுகள், இவற்றெல்லாம் இணைத்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் எப்படி உலக நலத்திற்கென்றே தன்னை அர்ப்பணிக்க முடியும்? எனவே ஒரு சில ஞானிகள் அப்படி வாழ்ந்தார்கள். ஆனால் பொதுவான வாழ்க்கை முறை அப்படி இல்லை அல்லவா? அதனால் மகர்ஷி அவர்கள் அதை ஆராய்ந்து பார்த்து தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை கடமைகள் நமக்கு இருக்கின்றன. ஆனாலும் ஏதோ ஒன்றை மட்டுமே முக்கியமாக கருதி அதற்காகவே நம்மை அர்ப்பணித்து விடாமல் 5 வகை கடமைகளையும் ஒன்றினால் மற்றொன்று கெடாத வகையிலே அனைத்து கடமைகளையும் நிறைவாக ஆற்றி வாழ்க்கை முழுமை பெற வேண்டும் என்கிற மகர்ஷி அவர்கள்.
இதுதான் யதார்த்தமான எல்லோருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இப்ப தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகென்ற ஐவகை கடமைகள். அந்த ஐவகை கடமைகளிலே தன்னை தவிர மற்ற 4மே அர்ப்பணிப்பு தானே. குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக, இந்த உலகத்திற்காக என்று அது அர்ப்பணிப்பு தானே. சரி, இந்த அர்ப்பணிப்பு கூட தான் என்ற உடல், உயிர், மனம், அறிவு இணைந்த ஒரு தொகுப்பு. அதைத்தானே நான் என்று சொல்ல முடியும். உடலையோ உயிரையோ மனதையோ தனித்து நான் என்று சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நான் என்ற உணர்வு வெளிப்பட வேண்டும் என்றால் 4மே இருக்கணும். உடல், உயிர், அறிவு, மனம் 4ம் இருந்தால்தான் நான் என்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்த முடியும். அப்போ தான் என்ற இந்த உடலோ வாழ்க்கையோ இல்லை என்றால் குடும்பம், சுற்றம், சமுதாயம், உலகம் என்ற கடமைகள் ஏதுங்க? அதனால் பொதுநலம்தான் வாழ்க்கை என்றாலும் கூட இயற்கை அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் சுயநலத்தை சார்ந்த பொதுநலம். சுயநலத்தை சார்ந்த பொதுநலம். அப்ப தன்னை பராமரிக்கின்ற போதுதான் மற்ற 4 கடமைகளை செய்வதற்குரிய உடல் வலிவும் மன தெளிவும் உண்டாகும். அதனால் இந்த 5 வகை கடமைகளையும் ஒன்றினால் மற்றொன்று கெடாத வகையிலே சீர்தூக்கி பார்த்து எண்ணம், சொல், செயல்களை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவே அற்புதமான அர்ப்பணிப்பு வாழ்க்கை தான். தான், தனது குடும்பம் என்று இல்லாவிட்டாலே அது ஒரு சமுதாய நோக்கத்தோடு தான் இருக்கும். ஸோ அந்த வாழ்க்கை தான் இயல்பானது, எல்லோருக்கும் பொதுவான வாழ்க்கை முறை. முற்றிலும் தன்னை சமுதாயத்துக்கென்றே அர்ப்பணிப்பது அது சில மகான்களுக்கு மட்டுமே சாத்தியமே தவிர எல்லா மனிதர்களுக்கும் அது பொதுவான வாழ்க்கை முறை அல்ல. இந்த தொண்டு வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கின்ற போது நம்முடைய வினைப்பதிவுகள் மிக விரைவில் கழிந்து போகும். எப்படி என்றால், நாமோ குடும்பமோ உறவு நட்பு என்று வருகின்ற போது என்னுடைய உறவு தானே, அவங்க செய்யாம யார் செய்வாங்க என்ற உரிமை அங்கே வந்து விடுகிறது. அப்போ செய்த உதவிக்கு நன்றி பாராட்டுகின்ற ஒரு பண்பு கூட உறவிலே இருப்பது பெரும்பாலும் குறையும். நட்பிலே சில சமயம் வெளிப்படும். ஆனால் சமுதாயத்திற்கு செய்கின்ற போது அந்த தனக்கு தொடர்பு இல்லாத ஒருத்தர் உதவி செய்கிறாரே என்ற உணர்விலே நன்றி வெளிப்படும். அதான் தேங்க்யூ, நன்றி சொல்றோம் இல்லையா? அப்போ செய்ய வேண்டிய கடமையோ பொறுப்போ இல்லை, ஆனால் செய்யறாங்க இல்லையா, அதனால நன்றி பாராட்டுவது என்ற ஒரு உணர்வு சமுதாயத்திலே உள்ளது. இது தனி மனிதனிலேயும் இந்த ஒரு பண்பாடு வந்துவிட்டால், இங்க எல்லாம் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா குழந்தைக்கு உதவி செய்தாலே தேங்க்யூ டேட், தேங்க்யூ டேட் என்று நன்றி பாராட்டுகின்ற ஒரு உணர்வு அல்லது இங்கு உள்ள ஒரு பண்பாடு. ஏன்னா 18 வயதானாலே எல்லாம் தனித்துவமாக விட்டு விடுகிறார்கள். ஆனால் தாய் தந்தையை உதவி செய்ய மாட்டார்கள் என்ற மனநிலையில் இருப்பதனால உதவி செய்கின்ற போது அதை நன்றி பாராட்டுவது என்பது இங்கேயும் பரவலாக இருக்கிறது. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளிலே அந்த பாண்டேஜ் நம்ம செய்யணும், நம்முடைய உறவு நம்முடைய குடும்பம் என்று இருப்பதனால அது கடமை செய்கிறாங்க, உரிமை நமக்கு இருக்குது அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ற நிலையிலே அங்கே நன்றி கொஞ்சம் குறைந்து போகிறது. எனவே இந்த சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்து விடுகின்ற போது வினை தூய்மையாகிறது. ஏனென்றால் ஏற்கனவே செய்த வினை பதிவுகள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதனுடைய அளவுகோல் தான் ஞானிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள பேதம். மகிழ்ச்சி அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து, எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம், கொஞ்சம் வினைப்பதின் காரணமாக முன் பின்னாய் உள்ளோம், அவ்வளவுதான்.
ஏதோ என்ன பெரிய குரு என்று மறைத்து போகிறதுக்கோ, உங்களை இன்னும் பக்குமடைகளே என்று தாழ்த்தி கொள்வதற்கோ தேவையே இல்லை. நான் என்னுடைய மனதை ஒரே துறையிலே செலுத்தினேன், இந்த பக்குவத்தை அடைந்திருக்கின்றேன். நீங்க உங்களுடைய மனதை பல துறைகளிலே அதை பரவலாக்கி விட்டீர்கள். அதனால் அது முழுமை பெற முடியாமல் தவிக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, என்னை போல நீங்களும் ஆத்மா சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு திரும்பி விட்டீர்கள் என்றால் என்னை விட இன்னும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். ஏன்னா 3ஆம் கிளாஸ் படித்தேன்னா நீங்களாம் என்னை விட எவ்வளவோ படித்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் மகிழ்ச்சி நம்மை ஊக்கப்படுத்துவார். யாரும் குரு மிஞ்ச முடியாது, இருந்தால் தாய் அன்பு உன்னால் முடியும் என்று நம்மை ஊக்கப்படுத்துவது தாய் அன்பு. அந்த வகையிலே மகர்ஷி நமக்கு சொல்வார்கள். அப்படி அந்த வினை தூய்மை என்பது தொண்டு வாழ்க்கையிலே விரைவில் தொண்டு செய்தால் கொண்டு வந்தது போகும் என்று சொல்லுவார்கள். அப்படி தன் வினை முன்வினை என்றவற்றிலே உள்ள பதிவுகள் எல்லாம் நீக்குவதற்கான வாய்ப்பு இந்த தொண்டு வாழ்க்கை. அப்படி வினை தூய்மையாகின்ற போது இன்று எந்த மனநிலையோ வல்லற் பெருமானார் எந்த செயல் செய்ய என்று உணர்த்துவாரோ, அதாவது இறைவனுக்கே தன்னை அர்ப்பணித்து விடுகின்ற நிலை. இறைவன் எதை செய்ய சொல்கிறானோ அதை செய்வது. எப்படி ஆசிரியரியாக சொல்லுவானா, இந்த வேலை நான் கொடுத்துருக்கேன் செய் அப்படின்னு சொல்லுவானா? இல்லை. இன்றைய பகல் பொழுதிலே, இரவு பொழுதிலே நமக்கு என்ன கடமை வந்து நிற்கிறதோ, முன் நிற்கிறதோ, அதை நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு கூர்மை, அனுபவம் இவற்றை வைத்து கொண்டு இந்த செயலை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்து விடுவது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சூழ்நிலை அமைந்து கொண்டேதான் இருக்கின்றன. அந்த சூழ்நிலைக்கு ஏற்பத்தானே நம்ம செயல் செய்கிறோம். அப்போ இன்றைக்கு நான் இதெல்லாம் செய்ய போறேன்னு நம்ம சொல்ல முடியுதா? இல்லை, இது மாதிரி சூழ்நிலைகள் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழ்வேன்னு சொல்ல முடியுமா? அப்போ சூழ்நிலைகள் என்பது இயற்கையின் ஒழுங்கமைப்பு. அதில் எந்த கடமை இன்றைக்கு வந்து நிற்கும்னு சொல்ல முடியாது. ரெகுலர் டியூட்டிஸ், காலையில் எழுந்துடும், காலை கடனை முடிக்கிறோம், தொழிலுக்கு போகிறோம், திரும்ப வர்றோம், குடும்பத்தை பார்க்குறோம், இதெல்லாம் ரெகுலர் டியூட்டிஸ். அது போக சில கூடுதல் செயல்பாடுகள், யாரோ ஒருத்தர் சந்திக்கிறோம், யாரோ ஒருத்தருக்கு செய்ய வேண்டியிருக்கு, அல்லது இன்னொருத்தரிடம் ஏதோ நாம் பெற வேண்டியிருக்கிறது. இப்படி எல்லாமே தருவதும் பெறுவதும் தானே வாழ்க்கை. அது இல்லாமல் எதையுமே நாம் நடத்தி கொள்ள முடியாது. அப்போ உலக அமைப்பே கொள்வதும் தருவதுமாகத்தான் இருக்கும். அதை சார்ந்து உலகமும் உயிர்களும் மனிதர்களும் வாழ்வதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் பெற்றுத்தான் ஆக வேண்டும், தந்துதான் ஆக வேண்டும். இதுல என்னுடையது என்ற உரிமை பாராட்டுவதனால தானே சிக்கல் வருது. சரி, வந்தது போச்சு என்ற மனநிலை வந்துவிட்டால் எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு? மகர்ஷி 4 வரிகளை மிக அற்புதமாக கருத்தை சொன்னார். வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் ஒன்று இருந்த ஒன்று போவதொன்று. இப்போ பதவி, செல்வம், உறவு, நட்பு எல்லாமே பிறந்ததுக்கு பிறகு வந்தது தானே, இல்லையா? பிறப்பே இல்லை என்றால் இதுக்கெல்லாம் நான் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அப்ப எல்லாமே இந்த பிறப்பினால் வந்த ஒரு பந்தம், பற்று, பாசம், பொருள், மக்கள், உறவு, தொடர்பு. எனவே வந்ததுதான் போகும். இங்கே பிறந்தபடி எதெல்லாம் நாம் சேர்த்து கொண்டோமோ, பெற்றுக்கொண்டோமோ, வந்து அமைந்ததோ, அதில் ஒன்று கழிந்து போகக்கூடிய, இழந்து போகக்கூடிய நிலை வரும். கடைசி வரைக்கும் நட்டப்படாமல் வாழ்ந்தவர்கள் யாருங்க? யாருமே இல்லை உலகத்துல. அப்ப எல்லோருமே லாபம், நட்டம், தருதல், பெறுதல் என்ற இருமை நிலைதான். வாழ்க்கையே இருமை நிலைதான். அதை கண்ணசு ரொம்ப அற்புதமா பாட்டுல சொல்லுவார். இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். தனிமை வரும், துணையும் வரும், பயணம் ஒன்றுதான்.
இளமை வரும், முதுமை வரும், உடல் ஒன்றுதான். இது போல எத்தனையோ உறவு, நட்பு என்று அனுபவங்களிலே பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கத்தான் செய்யும். முற்றிலும் நல்லது மட்டுமே தூய்த்தலும் கிடையாது, முற்றிலும் துன்பத்தை மட்டுமே தூய்த்தலும் கிடையாது. ஆனால் தான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலை என்ற வல்ல பிறந்தகை எல்லாம் கலந்துதான் இருக்கும். அதனால் இந்த கொண்டு வந்தது என்ன? உறவு, நட்பு, செல்வம், பதவி எதுவுமே நம்ம கொண்டு வரல. கொண்டு வந்தது வினை பதிவுகள் மட்டும்தான். எனவே வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் முன்னே இருந்த ஒன்று போவதொன்று. இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நினைச்சு பார்க்கிறோம், ஆனா ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஏதோ எதிர்பார்த்த நன்மை வந்தால் ஒரு மகிழ்ச்சி, ஒரு இழப்பு வந்தால் சற்றே மன வருத்தம். இதை தவிர்க்க முடிகிறதா? ஆனால் பயிற்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த மனநிலைக்கும் இப்போது உள்ள மனநிலைக்கு எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு முன்னேற்றம். அதுவே ஒரு லாபம் தானே. முதல்ல பல நாட்கள் வருந்தி கஷ்டப்பட்டதை போய் ஏதோ கொஞ்ச நேரம் வருத்தம் வந்து ரைட் ஓகே என்று அதை விட்டு விலகுகிறோம் இல்லையா? இது எவ்வளவு பெரிய லாபம் இல்லையா? அதுபோல இந்த உண்மை எண்ணி எண்ணி மட்டுமல்ல, உணர்ந்து கொண்டால், ஏற்றுக்கொண்டால் எவருக்கும் எப்போதும் நட்டமேது. எவருக்கும் எப்போதும் நட்டமேது. எனக்கு லாபம் என்று சொல்வது இன்னொருத்தர் நட்டம் தானே. அதாவது பொதுவாக இவ்வளவு லாபம் வந்தது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகத்தான் எல்லாம் உணர்கிறார்கள். இதன் மறுபக்கம் என்ன? யாரோ ஒருத்தர் நட்டப்பட்டாதானே நம்ம லாபம் பெற முடியும். இப்போ ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் ட்ரேடிங், சூதாட்டங்கள் எல்லாம் எனக்கு இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன், இவ்வளவு வந்ததுன்றாங்க. உங்ககிட்ட வந்தது யார்கிட்ட இருந்து வந்தது தானே. அப்போ உன் மகிழ்ச்சி என்பது இன்னொருத்தருடைய துக்கம், உன் மகிழ்ச்சி என்பது இன்னொருத்தருடைய சோகம். ஆனால்தான் இன்பம் யாவுமே துன்பமாகுமே. ஒருத்தருடைய துன்பம் இன்னொருத்தருக்கு இன்பமாகிறது, ஒருத்தரின் இன்பம் இன்னொருத்தருக்கு துன்பமாகிறது. சில பேர் வயிறு சொல்லுவாங்க இல்லை, மற்றவங்க நல்லா இருந்தால பொறுக்காதுன்னு. அப்ப இவருக்கு வந்த நன்மை அவருக்கு வயிற்றுச்சலா போச்சு, துன்பம் தானே. ஸோ இப்படி இருமை நிலை என்பது உலகத்தின் தவிர்க்க முடியாத விதி. அதனால் எவருக்கும் எப்போதும் நட்டம் என்பது ஒண்ணுமே கிடையாது. இதை புரிந்து கொண்டோம் என்றால் பெருமையும் இல்லை, சிறுமையும் இல்லை. அதாவது இந்த போராட்டமே இந்த மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இந்த எதிர்பார்ப்பில் வருவதுதான். செல்வனுக்கு, பதவி உள்ளவனுக்கு ஏற்படுகின்ற மரியாதையை பார்த்து மற்றவர்கள் தனக்கும் அது போன்ற ஒரு பெருமை வேண்டும் என்ற ஒரு ஆசை, பேராசை வருகின்ற போதுதானே சிக்கல் வருது. என்ன பெருமை, என்ன சிறுமை? எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறாங்க. அவருக்கு வாய்த்த கடமை அதை செய்ய வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். இல்ல பெருமை சிறுமை என்பது என்ன? எனவே கீழ்நிலை ஊழியராக இருந்தாலும் மேல்நிலை நிர்வாகியாக இருந்தாலும் அவரவர் வினை பதிவு, திறமை, தகுதிக்கு ஏற்ப பொறுப்பு, தொழில் வாய்த்திருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி மனித உடல், மனித தேவைகள், மனித உணர்வுகள், இதில் ஏதாவது மாற்றம் உண்டா? எதிலையும் மாற்றம் இல்லை. எனவே உள்ளதை உணர்ந்து கொண்டோம் என்றால் இங்கே பெருமைக்கும் சிறுமைக்கும் வாய்ப்பே இல்லை. எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கின்ற மனம், எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கின்ற மனம். அந்த பக்குவம் எப்போ வரும் என்றால் எல்லாமே இறைவனின் திருவிளையாடல் தான். இறைவனுடைய விளையாட்டிலே நம்ம எல்லாமே ஒரு பகடை காய்கள். அதே மகர்ஷி ஒரு கவியில சொல்லுவாங்களே, இயற்கை என்ற பேராட்டக்காரன். கிரிக்கெட்டு, டென்னிஸ் ஆட்டக்காரர்கள் ஒரு பந்தை எப்படியெல்லாம் நுட்பமாக அடிக்கிறார்கள், கையாள்கிறார்கள். ஆனால்
இத்தனை இயக்கங்களை எவ்வளவு நுட்பமாக கையாள்கிறானே இல்லையா? அந்த விளையாட்டுக்காரரை விட வேறு யாரையாவது விளையாட்டு வீரர் வீராங்கனை சொல்ல முடியுமா? அப்ப இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாலும் காய்கள், பகடை காய்கள். பேத்தெடுப்பான், இடம் மாற்றி வைப்பான், வேரோடு பிடிங்க எடுக்கிறான். நாமளே நாற்றங்கால பயிர் போட்டோம், அப்படி வேரோடு எடுத்து கொண்டு போய் வயலை நடுகிறோம். இங்கிருந்த அனுபவத்தை விட, பயன்பாட்டை விட வயலிலே மிகப்பெரிய பயன்பாட்டை பெறுகிறது. தான் வளர்ந்து மற்ற எல்லா ஜீவன்களுக்கும் தன்னை அர்ப்பணித்து விடுகிறது தாவரங்கள். அதுக்கு என்ன லாபம் இல்லையா? எத்தனையோ தாவரங்கள் இல்லை என்று சொன்னார், ஜீவன்கள் வாழ முடியாது. அப்போ அது பெற்றது என்ன? தன்னை தந்தது, பெற்றது என்ன? அப்ப வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். ஏன் வாழை மரம் வாழைப்பழம் பூஜைக்கு வைக்கிறோம் சொன்னா, அந்த வாழை மரம் ஒன்றுதான் எல்லா பாகங்களும் பயனாகும். வேர்ல கூட வரக்கூடிய அந்த இதை சர்க்கரை வியாதிக்கு அது குணமாகுதுன்னு சொல்லி சொல்றேன். அப்ப முழுவதும் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒன்று என்றால் வாழை மரம். அது போல நான் சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை வணங்குகின்ற போது தேங்காய் வாழைப்பழம் படைக்கிறோம். அப்ப மனித வாழ்க்கை என்பது தொண்டு வாழ்க்கை என்பதை உணர்த்துகின்ற ஒரு படையல் தான் வாழைப்பழம் என்பது. தெரிஞ்சா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், தெரியலையே. எனவே இந்த வாழ்க்கை என்பது இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாலும் காய்கள். பெயர்த்தெடுப்பான், இடம் மாற்றி வைப்பான், பிரித்து எறிவான். எங்க போய் விழுகிறோன்றதே தெரியாது, பிரித்து எறிவான். பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தவர் யார் இப்பூ உலகில்? இறைவனே ஒரு கண் இல்லையா, கண் இல்லையா, இப்படியெல்லாம் எனக்கு சோதிக்கிறையே என்று கேட்பதற்கு, புலம்புவதற்கு யாருக்கு உரிமை உண்டு? இல்லை குறை சொல்வதற்கு யாருக்கு அறிவு உண்டு? இல்லையா? எனவே இந்த இயற்கை நீதியை புரிந்து கொண்டோம் என்றால் அதை மதித்து வாழ்வதே பேரின்பம். உடலுக்கு துன்பம் வரும், இன்பம் வரும், வசதி வரும், போகும். ஆனா இறை நீதியை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை மனதளவிலே நிறைவாக இருக்கும். அப்படி எந்த செயல் செய்வென்று இறைவன் உணர்த்துகின்றானோ அதுவே நன்று என கொண்டவற்றை நான் முடிக்கும் பேற்றால். அதாவது நாம செய்ய முடியுமான திகைப்பா இருக்கும். இவ்வளவு பெரிய வேலை எப்படி செய்வது, என்னால் முடியாது என்று கூட தோணும். ஆனால் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு இறைவனின் இறைவனுடைய ஒரு தீர்ப்பு இருந்து வைத்துக் கொள்ளுங்களேன், நம்மை அறியாமலேயே அந்த காரியத்தை செய்ய தொடங்கி விடுவோம். இதெல்லாம் தான் நம்முடைய கணக்கிலே எதுவும் இல்லை. நாம் அதை செய்வோம் என்று நினைக்கல. ஆனா எப்படி செய்ய முடிகிறது என்றால் செய்ய வைக்கிறான் என்று சொல்லுவோம் இல்லையா? அது போல சமுதாயத்திற்கு எது நன்மை பயக்குமோ அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாமே இறைவன் யார் அந்த தகுதி உள்ளவர்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறான். மகர்ஷியுடைய ஒரு பார்வையில எத்தனை அர்த்தங்கள் தெரியுங்களா? அதாவது அவர் வெளியே சொல்ல மாட்டார், ஆனா ஒருத்தரை பார்க்கிற போதே இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய திறமைகள் என்ன, இவருடைய வினை பதிவு என்று சொல்வது கொஞ்சம் கூடுதலாக தெரியலாம். ஆனாலும் அது உண்மை. என்ன பதிவு இருக்கு, எந்த இடத்துக்கு நிற்பாங்க அப்படின்றது அவருடைய ஒரு பார்வையிலேயே காண முடியும். அப்படி யார் ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் மூலமாக அதை நடத்துகின்ற தன்மை இறைத்தன்மை தானே. அதனால்தான் குரு சாட்சாத் பரபிரம்மம் சொல்வது.
அப்ப இறைவனாகட்டும் குருவாகட்டும் ஒருவர் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று தேர்வு செய்து விட்டார், அவர் விரும்பினால் விரும்பாவிட்டால் செய்தே தருவார். இதுக்கு மிக சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த தொழிலை விட்டு வெளிவர மாட்டாங்க. பிறக்கிற குழந்தைகளை மாற்றி விடுறாங்க, படிக்க வச்சு வேற வேலைக்கு தான் போயிடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க அந்த தொழில் வெளியே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர மாட்டாங்க. அப்ப பாதிக்கப்பட்டாலும் நஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து அதிலேயே தான் இருப்பாங்க. ஏனென்றால் இறைவன் சிலவரை பேர் தேர்ந்தெடுத்து விடுகின்றான். நீ என்னுடைய கண்ணச ரொம்ப அருமையாக பாட்டு சொல்வார், ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. விவசாயி, கட்டிட தொழிலாளி, நெசவாளி, இப்படி சில அடிப்படை தேவைகள் இருக்கு பாருங்க, மருத்துவர், ஆசிரியர், இவங்கெல்லாம் இறைவன் தான் இவங்களுக்கெல்லாம் முதலாளி. அப்போ இறைவன் அவரவர்களை தேர்ந்தெடுத்து நட்டமோ லாபமோ அந்த தொழிலை செய்வைத்துக் கொண்டே இருப்பான், அந்த தொண்டை செய்வைத்துக் கொண்டே இருப்பான். ஸோ இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்ப்பதில்லை. சிந்தித்து பார்த்தால் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏங்க செய்றீங்கன்னு கேட்கிறோம் இல்லையா? இப்போ குடும்பத்திலேயே எலியும் புனையுமா இருப்பாங்க கணவன் மனைவி. ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? தோணாது, விட்டுவிட முடியாது. அப்ப காரணம் என்னன்னா, இந்த வினைப்பதிவை இவர் மூலமாகத்தான் கழிக்க முடியும். அதனால் என்ன தகராறு இருந்தாலும் நீ பிரிஞ்சு போக முடியாது. என இறைவனின் தீர்ப்பு அப்படி, கர்மாவின் அமலாக்கம் அப்படி. ஆனால் சில பேர் விட்டுறாங்க இல்லையா, சின்ன பிரச்சனை கூட டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. ஸோ அவருடைய கர்ம வினை அப்படி. அப்போ வினைப்பதிவு என்ற ஒற்றை சூத்திரத்தை வைத்துக் கொண்டு எல்லா ஜீவன்களையுமே எடுத்தாளுகின்ற மிக பேராட்டக்காரன் இறைவன். அதனால்தான் இறைவனின் திருவிளையாடலாகவே பார்க்கின்ற பக்குவம். எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது, எல்லாம் நீ சூத்திரதாரியாக இருந்து உலகத்தை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார். பக்குவப்பட்ட மக்களையும் சரி, பக்குவப்படாதவர்களையும் சரி, எல்லாருக்குள்ளாகவும் இருந்து கொண்டு அவர்களை ஆட்டி வைக்கின்றார். இல்ல நாத்திகள பேதமே கிடையாதுங்க. இறைவனை நம்பாதவனை கூட தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வைப்பான். அது இயற்கையின் ஆற்றல். அது இப்படி நன்று என கொண்டவற்றை நான் முடிக்கும் பேற்றார், நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார். இப்ப எங்கெங்கயோ இருக்கிறோம் உலகத்துல, எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இணைகிறோம். அப்ப எல்லோரும் மற்றவர்கள் நலம் நாடுகிறோம் இல்லையா, வாழ்த்துகின்றோம் இல்லையா? அப்ப நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார். இன்றைக்கு மனவளக்கலை அன்பருடைய நட்பு எண்ணிக்கையை விட நாம் பிறந்தது முதல் நமக்கென்று அமைந்த நட்பு மிக குறைவு தானே, இல்லையா? அது போல நல்லதை தொண்டு வாழ்க்கை மேற்கொள்கின்ற போது அதே மனம் உடையவர்கள், அதே ஒத்த பதிவுடையவர்கள் நமக்கு நட்பாக மாறுகிறார்கள். பக்கத்துல இருக்கணும், இல்லை நம்ம ஊர்ல இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நண்பர்களாகலாம். அது இறைவனின் திருவிளையாடல். அந்த கருத்தை மகிழ்ச்சி அவர்கள் இந்த பாடலிலே நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள். விளங்கி பயன் கொள்ளக்கூடிய வழி நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவி முடித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கலமுடன், வாழ்கலமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள், மிக சிறப்பான விளக்கம். இன்றைய வாரத்தில் பாடிய பாடலில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாளை கேள்வி பதில் நேரம் ஐயா கிட்ட உங்க சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். இன்றைக்கு ஐயாவை வாழ்த்துவோம். நமக்காக ஞானமும் வாழ்வும் தலைப்பில் இருந்து பாடலுக்கு விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம்,
அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும், உலக வாழ்த்து பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதி முறை, நிலவுலகு போராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உற கல்வி, சீர்காந்தம் நிலை விளக்கம், பார் முழுதும் உணவுநூல் பொதுவாக்கல், பல மதங்கள் பல வழக்கம் ஒன்று ஒழித்தே உண்மை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. இல்ல சூர்யா ஐயா பிரம்மஞான ஐயா பாடுறீங்க. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன் பாடுங்க. சரி, பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் என் தங்கச்சி தாயா. என் போன் வந்து பேக்ல இருக்குயா, வெளில இருக்குயா. வாழ்க வளமுடன். பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா வாழ்க வளமுடன். குழந்தைக்கு வந்து வேதாத்திரிய வேள்வி பாடலும் அடுத்த தடவை வாய்ப்பு கொடுங்க ஐயா. சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்திய நற்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதை நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருத்து நம்ம இந்த இறைநிலையான பயணத்திலே சிறந்த முறையிலே வெளிப்படுத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.